எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளை வணங்கிக் கொள்வோம். கும்பராசி 2025 புத்தாண்டு பலன்கள். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் லாபஸ்தானமான சனி பகவானின் திரிகோண ராசியாகும். கும்பராசி இதுவரை உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அதேபோல் குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதே மாதம் மே மாதம் ராகுகேது உங்கள் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர இருக்கிறார்கள். வரும் மார்ச் மாதம் வரை 2024 பலன்களே நடக்கும். அதன்பின் மார்ச்சுக்கு பிறகு பலன் மாறும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து ஜென்ம சனியாக சொல்ல முடியாத கஷ்டங்களையும் அவப்பெயர்களையும் மருத்துவ செலவுகளையும் துயரங்களையும் உறவு நிலையிலே அவமானங்களையும் கொடுத்து வந்த நிலையில் வரும் மார்ச் மாதம் முதல் உங்கள் ஜென்மத்திலிருந்து விலகி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார். இது பொது பலன்தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பற்றி தசாபுத்தியும் அறிந்து அதற்கு தகுந்தவாறு சில மாறுபாடுகள் ஏற்படலாம் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். தற்போது 2இல் உள்ள சனி பகவானால் நீங்கள் பேசும் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. அவசரப்பட்டு பேசிவிட்டு குழம்பிக் கொண்டே இருப்பீர்கள். எது நேருமோ அது நேருமோ என்று வீணான கவலையில் சிந்தனையில் பட வேண்டாம். குடும்பத்திலும் சரி வெளிவட்டார மனிதரிடத்திலும் சரி ஜாக்கிரதையாக பேசுங்கள். அதே சமயம் சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் சுகஸ்தானத்தில் படுவதால் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். எனவே நோயினால் பாதிப்பில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவரிடம் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. இதுவரை 2ஆம் இடத்திலிருந்த ராகு பகவான் உங்கள் குடும்பத்தையே கதிகலங்க வைத்தார். தற்போது அவர் உங்கள் ராசியில் அமர்வது சற்று நலமே. இதனால் தூக்கமின்மையும் இனம் புரியா பயம் உங்கள் மனதில் தோன்றத்தான் செய்யும். மாற்றி தைரியமாக இருந்து கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். மற்றபடி 5ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பம்சம். அதனால் நீங்கள் மனதில் கொஞ்சம் தைரியத்தை உண்டு பண்ணி கொள்வீர்கள். இடத்தை விட சிறப்படைவீர்கள். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குடும்பத்தில் வருமானமும் முன்பை விட முன்னேற்றமும் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு ஏற்படும். 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஜீவசமாதி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஏற்படும். சொந்த தொழில் செய்யலாமா என்றால் எந்த ஒரு நிலையிலும் புது தொழிலோ செய்வதோ முதலீடு செய்வதோ மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங் கேம்பிளிங் ஃபைனான்ஸ் புது வாகனம் வாங்குவதோ அதில் முதலீடு செய்வதோ கூடாது. பாதசனியின் துவக்கத்தில் நீங்கள் இருப்பதால் இதற்கு முன் உள்ள கஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் இதுவரையில் தாமதமாகிக் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணமும் குழந்தை இல்லாமல் பல வருடங்களாக இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. கலைஞர்கள் இதுவரையில் வேலையில்லாமல் இருந்த கலைஞர்களுக்கு கலைத்துறையில் சிறந்த மதிப்பும் அங்கீகாரமும் வர துவங்கும். கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு முன்னேற்றமும் சிறந்த வேலையும் கிடைக்கும். குலதெய்வ தரிசனம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. பஞ்சபூத பரம்பொருளின் ஆசியை பெற்று அனைவரும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நம சிவாய.